சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி திருச்சியில் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினர் தர நிர்ணய அறிக்கை நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி நீதிமன்ற வளாகம் முன்பு மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி தர நிர்ணய குழுவினர் அளித்த அறிக்கையின் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சமச்சீர் கல்வியை அமல்படுத்தும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் மனித உரிமை பாதுகாப்பு மைய மாவட்ட தலைவர் காவேரி நாடார் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசு நியமித்திருக்கின்ற சமச்சீர் கல்வியை ஆய்வு செய்கின்ற அந்த தர ஆய்வு குழு, அந்த குழு அளித்திருக்கின்ற அறிக்கை என்பது ஜெயலலிதாவினுடைய எண்ண ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். சமச்சீர் கல்வி வேண்டும் என்ற கோரிக்கையோடு அந்த அறிக்கையினுடைய நகலை இன்றைக்கு நாங்கள் எரித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும். நாங்கள் தொடர்ந்து சமச்சீர் கல்விக்காக போராடி கொண்டிருப்போம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்.